திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி லட்சோப தோழர்கள் மகளிர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி இந்த தேர்தல் பந்தயத்தில் எங்கள் அணி மிகுந்த முன்னோட்டத்தோடு அனைவரையும் முந்திக் கொண்டு போய் நிற்கிறது. ஆகையினால் வரப்போகிற தேர்தலில் திமுக கழக தலைமையிலான அணி மிக பெரும்பான்மையான வெற்றியை பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் நான் தொடக்கத்திலிருந்து கூறி வருவதைப் போல தனிப்பெரும்பான்மை பெற்று திராவிட மாடல் ஆட்சியை 26க்கு பின்னரும் தொடரும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆமாமா. தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்குற காலம், தமிழகத்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். ஏற்கனவே நமக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை ஒதுக்காமல் ஓரவஞ்சகம் செய்து தொடக்கத்திலிருந்தே இந்த 4.5 ஆண்டு காலமாக நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்து வந்திருக்கிறது. இந்த டிஸ்கிரிமினேஷன், அவர்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்குவது, திட்டங்களை தருவது, நமக்கு உரிய நிதியை ஒதுக்கவில்லை. ஆனால் மதுரைக்கு தன் இஷ்டத்துக்கு பொய்களை அவிழ்த்து விட்டுவிட்டு நம்முடைய தலைமை அமைச்சர் நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார். அந்த முயற்சியெல்லாம் ஒன்றும் எடுபடாது. திராவிட மாடல் அரசு எல்லா தரப்பினருக்கும் தேவையான நல் திட்டங்களை வழங்கி இப்பொழுது நாள்தோறும் பிரச்சாரம், 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் என்ற அறிவிப்பையும் கூட நேற்றைக்கு மாலையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே களத்திலே அனைவரை முந்திக் கொண்டு செல்வதற்கு திமுக தலைமையிலான கூட்டணி தயாராக இருக்கிறது, முந்திக் கொண்டும் இருக்கிறது.